Hi friends, இது நம்ம ஃபன் தமிழ் கிச்சன். இன்னைக்கு நாம செய்ய போற டிஷ் ஓட்ஸ் உப்மா. இதுக்கு முன்னாடி வீடியோல சொல்லியிருந்தோம் லெக் பீஸ் வேக வச்ச தண்ணியை வச்சு ஓட்ஸ் உப்மா எப்படி செய்யறதுன்னு நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்னு சொல்லியிருந்தோம். வாங்க இப்போ பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. ஓட்ஸ் உப்மா செய்ய தேவையான பொருட்களை பார்க்கலாம். சிக்கன் வேக வச்ச தண்ணி எடுத்துருக்கோம். ஒரு பெரிய வெங்காயத்தை தோல் உரிச்சிட்டு சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கோம். ஒரு கப் ஓட்ஸ் எடுத்திருக்கோம். 4 பச்சை மிளகாயை சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கோம். மல்லித்தலை, கருவேப்பிலை, 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்திருக்கோம். ஒரு கேரட் எடுத்துக்கிட்டு நல்லா பொடியா கட் பண்ணிக்கலாம். 3 பீன்ஸை கட் பண்ணி வச்சுக்கலாம். பச்சை பட்டாணி கொஞ்சம் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கலாம். ஒரு கடாயில 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் நாம் எடுத்து வச்சிருக்கிற 1 டீஸ்பூன் கடுகும் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் கடலைப்பருப்பு பொன்னிறமாயிரும். அதுக்கப்புறம் கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதும் நாம சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கிற பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம். அதோட பொடியா கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். நல்லா வெங்காயத்தை பொன்னிறமா வதக்கிக்கலாம். அதோட நம்ம சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கிற கேரட் பீன்ஸையும் சேர்த்துக்கலாம். பச்சை பட்டாணியும் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். நாம எடுத்து வச்சிருக்கிற சிக்கன் தண்ணியை அதுல சேர்த்துக்கலாம். சிக்கன் தண்ணியோட எல்லாம் சேர்ந்து நல்லா கொதி வந்ததும் நாம எடுத்து வச்சிருக்கிற 1 கப் ஓட்ஸை சேர்த்திக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நாம சிக்கன் வேக வைக்கிறப்பயே உப்பு சேர்த்துட்டோம். இப்போ உப்பு சேர்க்க தேவையில்லை. நீங்க வேணும்னா டேஸ்ட் பார்த்துட்டு சேர்த்துக்குங்க. நல்லா தண்ணில சுண்டிருச்சு. சுண்டி நல்லா கொதிக்குது பாருங்க. அடி பிடிக்காம இருக்க நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது, அது நல்லா சுண்டுட்டும். நல்லா தண்ணிலாம் சுண்டி நம்மளுடைய ஓட்ஸ் உப்மா தயாராயிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதோட மல்லித்தலை தூவிட்டோம்னா இன்னும் நல்லா கலர்ஃபுல்லா டேஸ்டாவும் இருக்கும். லாஸ்டா ஒன்ஸ் கிளறி விட்டுக்கலாம். நம்மளுடைய ஓட்ஸ் உப்மா தயாராயிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். தயாரான நம்ம ஓட்ஸ் உப்மாவை ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஓட்ஸ் உப்மா எப்படி தயாராயிருச்சுன்னு. பார்க்கறதுக்கே கலர்ஃபுல்லா இருக்கு. பார்த்ததுமே சாப்பிடணும் போல தோணுது. நீங்களும் வீட்டுல சமைச்சு பாருங்க. நம்ம ருசியான சுவையான ஓட்ஸ் உப்மா தயாராயிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். வாங்க சாப்பிடலாம். நீங்களே வீட்டுல செஞ்சு பாருங்க, நல்லா டேஸ்டா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.